सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. இந்த பிரகரணம் 400வது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அதுல முதல்ல சில பங்கிகளை பார்த்திருக்கோம். இருந்தாலும் 15 நாள் ஆயிடுது இல்லையா, 15 நாள் 21 நாள் ஆயிடுது. அதனால ஒரு தடவை அந்த நேரோட பார்த்துட்டு வேகமா அந்த மேல் பாகத்தை பார்ப்போம். இந்த பிரகரணம் எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, முதல்ல விமதம் மித்யா திருஷ்யத்வாத் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அப்படி பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வத்தை சாதிக்கிறதுக்காக அத்வைத்தியம் அனுமானத்து. மித்யாத்வம் ஏன் சாதிக்கணும் அப்படின்னா, ஸ்ருதியானது ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா அப்படி, பிரம்மமானது முக்காலத்திலையும் அத்விதீயமாகத்தான் இருக்கு. அப்படி அத்விதீயமா இருக்குன்னா எப்பொழுது பிரபஞ்சம் இருக்கோ அப்பொழுதும் அத்விதீயம் தான். ஏன்னா சிருஷ்டிக்கு முன்னால் அத்விதீயம் அப்படின்னு சொல்லல. ஸோ எப்பொழுதும் அத்விதீயம் அப்படின்னு சொன்னா த்விதீயமான பிரபஞ்சம் இருக்குமே, ஆனால் அத்விதீயத்துவம் எப்படி வரும்? வர. ஆகையா சாந்தம் சிவமத்வைதம் அப்படின்னு சொல்றதுனால என்ன பண்ணிருக்கோம், ஓஹோ இந்த பிரபஞ்சமானது சத்தாக இருக்கப்படாது. சத்தாக இருக்குமே ஆனால் ரெண்டாவது பதார்த்தம் இன்னொன்னு சத்தா இருக்குமே ஆனால் அந்த பிரம்மத்துக்கு அத்விதீயத்துவம் வர. அதற்காக இந்த பிரபஞ்சத்தை நம்ம என்ன சொல்லணும், மித்யான்னு சொல்லியாகணும். ஆகையால் பிரபஞ்சத்தை மித்யான்னு சொல்றதுக்காக அனுமானம். பிரபஞ்ச ஸ்ருதியே வாய விட்டு அதோன்ய தார்த்தம் அப்படின்னு வேற சொல்லு. ஆகையால் நம்ம பிரபஞ்சத்துக்கு மித்யாத்துவத்தை சொல்லி ஆகணுங்கிற அபிப்பிராயத்துல விமதம் மித்யா திருஷ்யத்வாத் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்ப இத பிடிக்காம அந்த பிரபஞ்சத்துல சத்தம் தெரியறது நீங்க எப்படி மித்யான்னு சொல்ல முடியும் அப்படின்னு பிரத்யட்சமாகவே பிரபஞ்சத்துல சத்தம் காணப்படுகிறது அப்படின்னு பிரத்யக்ஷ பாதம் சொன்னார். பிரத்யக்ஷ பாதம்னா என்ன? நீங்க எதை ஆரம்பிக்கிறீடோ அது தப்புன்னு சொல்லு. விமதம் இந்த பிரபஞ்சமானது மித்யா அப்படின்னு மித்யாத்வத்தை நம்ம சாதிக்கிறோம். அந்த சாதிக்கக்கூடியதான மித்யாத்வம் பட்சத்துல பிரபஞ்சத்துல இல்லைன்னு சொன்னா பாதம். இந்த பாதம்னா என்ன? பட்சத்துல சாத்தியம் இல்லாமல் போறதுக்கு பாதம்ங்கிற ஒரு பட்சம். அந்த பட்சமான பிரபஞ்சத்துல பாதம் இது மிச்சை இல்லைங்கிறது எப்படி தெரியுது? தத்துவம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு அவன் சொன்னான். அது இல்லப்பா, எந்த தத்துவம் நீங்க பார்க்கிறீங்களோ அந்த தத்துவமானது எப்படிப்பட்டதான ஒரு தத்துவம் அப்படின்னா வியாவகாரிக தத்துவம். நம்ம விவகாரத்துல இருக்கிறதாக தோன்றதை தவிர பாரமார்த்திகமான நிஜமான தத்துவம் இல்லை, திரிகாலாபாத்தியத்துவ ரூபமான தத்துவம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இது சொன்ன பிறகு பிரத்யட்சத்தினால அந்த தத்துவமானது கிரகிக்கப்படலை அப்படின்னு சொன்ன இந்த மித்யாத்வ அனுமானத்துக்கு பிரத்யட்சத்தினால பாதம் இல்லை. சரி, மித்யாத்வத்து அனுமானத்தினாலேயே பாதம் சொல்லுவனே. இப்ப என்ன பண்ணிருக்கோம், பிரத்யட்சத்தினால எப்பொழுது பாதம் சொல்ல முடியலையோ அதை பார்த்து வேற இன்னொரு அனுமானத்தினால இந்த அனுமானத்துக்கு பாதம் சொல்லு. இது இந்த பிரகரணத்துக்கு ஆரம்பம். இப்ப இந்த பிரகரணத்துல என்ன சொல்லியிருக்க, பிரத்யக்ஷஸ்ய அத்தியக்ஷஸ்ய பின்ன விஷயத்வாதினா பாத அக்ஷமத்வேபி. அத்தியக்ஷஸ்ய பிரத்யக்ஷஸ்ய பின்ன விஷயத்வாதினா, அது வெவ்வேறு விஷயத்தை சொல்றது. நான் பிரபஞ்சமானது என்ன சொல்றது, எந்த தத்துவம் சொல்றதோ அந்த தத்துவம் வியாவகாரிக தத்துவம். நீங்க சொல்லக்கூடியதான மித்யாத்வம் என்ன? இந்த மித்யாத்வம் பிரபஞ்சத்துல மித்யாத்வம் சொல்லிட்டு. ஆனா அவன் சொல்லக்கூடியதான தத்துவமானது பாரமார்த்திக தத்துவம் இல்லை என்று நீங்க சொல்றீள்,
வியாவகாரிக தத்துவம் இருக்கு என்று பிரத்யட்சம் சொல்றது. அதனால அந்த ரெண்டுக்கும் விரோதம் இல்லை. அதனால விரோத விஷயம் சின்ன விஷயத்வாதினா பாத அக்ஷமத்வேபி அனுமானமேவ பாதகம் ஸ்யாத். அனுமானம் பாதகம் ஆகலாம். அனுமானம் என்ன சொல்ல போற? நான் ஒரு அனுமானம் சொல்றேன். இந்த அனுமானமானது நீங்க சொன்னதான அனுமானத்துக்கு பாதகம் ஆகலாம். இப்ப எந்த அனுமானம் நீங்க விமதம் மித்யா திருஷ்யத்வாதன அத்வைத்தி சொன்னதான ஒரு அனுமானமானது அது என்னால சொல்லக்கூடியதான அனுமானத்தினால பாதிக்கப்படும் அப்படின்னு இப்ப பாருங்க. அவன் இதுக்காக ஒரு அனுமானத்தை சொல்லியிருக்கான். என்ன அனுமானம்? பிரம்ம பிரமாண்யேன வேதாந்த தாத்பர்ய பிரமிதிஜன்ய ஞான அந்யேனவா மோட்சஹேது ஞான அந்யேனவா அபாத்தியத்வே சதி அசத்வ அனதிகரணத்வே சதி பிரம்மாண்யத் விமதம் வா தத் பரமார்த்த சத்வா பிராதிபாசிக அனதிகரணத்வே சதி அசத்விலட்சணத்வாத் பிரம்மவத் व्यतिरेकेण दशशृङ्गवत्वा इति चेत्. இது அனுமானம். இப்படி அனுமானத்தை ரொம்ப 2 லைன் 3 லைன் போன்ற போல பண்ணினா நமக்கு பயமுடுத்துறதுக்காக இப்படி பண்ற அனுமானம். வஸ்துதா பார்க்கணும் அனுமானம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இது 3 அனுமானங்களை ஒன்னா சேர்த்து சொல்லியிருக்கோம். வஸ்துதா என்ன அந்த பட்சத்தை 3ஆக பிரித்து அதை தனித்தனி இப்படியாவது வச்சுங்க அப்படியாவது வச்சுங்க அப்படியாவது வச்சுங்க அப்படின்னு நமக்கு ஒரு மனசுல ஒரு பீதியை உண்டு பண்றா போல. புதுசா வரவாளுக்கு தர்க்கம் வாசிக்காதவர்களுக்கு ஒரு பீதி உண்டாரா போல பண்றது. ஆக்சுவலா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. பிரம்ம பிரமாண்யேனா அபாத்யத்வேஸ்தி அசத்வனதிகரணத்வேஸ்தி பிரம்மாண்யத். அது ஒரு அனுமானம். அதே போலயே வேதாந்த தாத்பர்ய பிரமிதிஜன்ய ஞானான்யேன அபாத்யத்வே சதி அசத்வானதிகரணத்வேஸ்தி பிரம்மாண்யத். அப்படியா இல்ல மோட்சஹேதுஜன்ய ஞான அன்யேன அபாத்யத்வேஸ்தி அசத்வானதிகரணத்வேஸ்தி பிரம்மாண்யத். இல்ல விமதம் வா. இத முதலே விமதம்னு சொல்லிட்டு கதையை கொடுக்கணும். ஏன்னா இந்த விமதம்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அதுன்னு விப்ரதிபத்தி விஷயம். நம்ம 2 பேருக்கு எங்க ஒரு போன் ஆஃப் கன்டென்ஷன் வருதோ அவ்வளவுதான். இப்ப நம்ம எங்க இந்த மித்யாத்வத்தையோ சத்தியத்தையோ சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா பிரபஞ்சத்தை. அந்த பிரபஞ்சமானது எப்படிப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணணும். இந்த பிரபஞ்சம்னு நம்ம உலகம்னு நம்ம சொன்னோம். ஏன்னா உலகத்துல பிரபஞ்ச விஷயங்களே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அசத் பதார்த்தங்கள், பஞ்சாபுத்திரன், குதிரை கொம்பு போன்றதான பதார்த்தம். இந்த நடுவுல 2 பதார்த்தங்கள் இருக்கு. எது? இந்த உலகம்னு ஒண்ணு நம்ம பார்க்கறது, இன்னொன்னு ஸ்வப்ன பதார்த்தங்கள். இதுதான் 4ஆ பிரிக்கலாம். ஒண்ணு பிரம்மம் ஒரு ஒரு மூலையில, இன்னொரு எண்டில் என்ன இருக்கு? இந்த அசத் பதார்த்தம். நடுவாங்கிறது நமக்கு அப்பப்ப காணப்படும். பிரம்மம் நம்ம இப்ப பார்க்கல, பார்த்தோம்னா அப்புறம் அவ்வளவுதான், அதோட சரி மோட்சம் தான். இன்னொரு பதார்த்தம் பார்க்கவே முடியாது, இருந்தா தானே அந்த இது படுத்து. நடுவில் இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் இந்த பிரபஞ்சம்னு ஒண்ணு, இது வியாவகாரிக பிரபஞ்சம்ங்கிறோம். இன்னொன்னு சுவாப்னிக பிரபஞ்சம், பிராதிபாசிக பிரபஞ்சம். இப்ப நாம இப்ப இருக்கக்கூடியதான இந்த பதார்த்தங்கள்ல நாம பிரம்மத்தையும் நீக்கிவிடுங்க, அசத் பதார்த்தத்தையும் நீக்கிவிடுங்க. இன்னும் இருக்கக்கூடியது பிராதிபாசிக வியாவகாரிக பிரபஞ்சம். இந்த பிராதிபாசிக வியாவகாரங்களுக்கு நடுவுல பிராதிபாசிக பிரபஞ்சத்துக்கு வித்தியாசம் முன்னாலேயே தெரிஞ்சிருந்தோம். இப்ப எதுக்கு ப்ரூவ் பண்றோம்? இந்த கடப்பட்டாவே வியாவகாரிக பிரபஞ்சம் எதுல நாம் உழந்துட்டு இருக்கோமோ இதுலதான் மிச்சான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப விமதம்னு சொல்றது நாம் அதுதான். அவன் அதுவே விமதம் சத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாமோ இல்லையா? அது அப்படி சொல்லாம விமதம்னு கடைசி 4வது பட்சமா சொல்லியிருக்கான். மீது என்ன சொல்ற? அதே தான் வேற வார்த்தையில சொல்றான். பிரம்ம பிரமா அந்யேன அபாத்தியத்வே சதி அசத்வ அனதிகரணத்வேஸ்தி பிரம்மாண்யத். இப்ப நான் சொன்னதான இந்த 3 அம்சங்கள் எது? பிரம்மம் ஒண்ணு, வியாவகாரிக பிரபஞ்சம் ஒண்ணு, பிராதிபாசிக பிரபஞ்சம். இந்த 3ல வியாவகாரிகம்ங்கிறது மட்டும் தான் நமக்கு வேணும். அதை எப்படி சொல்றான் பாருங்க. பிரம்ம பிரமா அந்யேன அபாத்தியத்வே சதி. இப்ப
பிரம்மமானது எப்பொழுதும் முக்காலத்தினாலையும் அபாத்தியம். அது அப்படி இருக்கு. அபாத்தியம்னு சொன்னா முக்காலத்திலையும் அபாத்தியமா இருக்கக்கூடியது பிரம்மம். ஆனா இந்த வியாவகாரிக பிரபஞ்சம் எப்படி இருக்கு, பிராதிபாசிக பிரபஞ்சம் எப்படி இருக்கு? பிராதிபாசிகமான பொருள்கள் எது? சொப்பன பொருள்கள், சுத்தி ரஜதாதி பதார்த்தங்கள். சுத்தி ரஜதாதி பதார்த்தங்கள்லாம் எப்ப போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தியை பார்த்தாலே ரஜதம் போயிடும் இல்லையா? முழிச்சுண்டாலே சொப்னத்தில் இருக்கிற பதார்த்தங்கள்லாம் போயிடும். இப்ப பிரம்ம ஜானத்தை தவிர வேற ஜானமாக இருக்கக்கூடியதான சுத்தி ஜானமோ அல்லது ஜாகிரத் ஜானமோ இவைகள்னால போகக்கூடியது இது பிராதிபாசிக பிரபஞ்சம். பிராதிபாசிக பதார்த்தங்கள் எதுவும் எது? இதம் ரஜதம், அதே போல அயம் சப்பா, இப்படிப்பட்ட ஞானங்கள் எதுவா இருந்தாலும் சுவாப்னிக பதார்த்தங்கள் எல்லாமும் அதிஷ்டான ஞானம் வந்தாலே போயிடும். இப்ப ஜாகிரத் ஞானம் வந்தா சொப்ன பிரபஞ்சம் போயிடுது. ரஜ்ஜுங்கிற ஞானம் வந்தா சர்ப்பங்கிற ஞானம் போயிடுது. அதே போலயே இதம்ங்கிற சுத்திங்கிற ஞானம் வந்தா ரஜ ஞானம் போயிடுது. இவைகள்லாம் பிரம்ம ஜானத்தை விட வேறாது. பிரம்ம ஜானத்தை விட வேறான ஞானத்தினால எது போகுமோ அது பிராதிபாசிகம். அது அந்த பிராதிபாசிகத்தை நீக்கிறதுக்காக பிரம்ம பிரமா அந்நேன அபாத்தியத்வே சதி. பிரம்ம பிரமா அந்நேன பாத்தியமா இருக்கக்கூடியது பிராதிபாசிகம். எனக்கு அந்த பிராதிபாசிகம் வியாவகாரிக பிரபஞ்சத்துக்கு தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பிரம்ம பிரமா அந்நேன அபாத்தியத்வே சதி. இதனால பிராதிபாசிகம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அசத்வ அனதிகரணத்வே சதி. அசத்தை நீக்கிறதுக்காக அசத்வ அனதிகரணத்வே சதி. பிரம்ம அந்நியது, பிரம்மத்தை நீக்கிறதுக்காக பிரம்ம அந்நியது. ஸோ வர்ச்சுவலா நீங்க என்ன சொல்லுங்கள்? வியாபாரிக பிரபஞ்சம்னு சொல்லுங்க. வியாபாரிக பிரபஞ்சம்னு வாயை விட்டு சொல்லாமல் பிரம்ம ஜானத்தை தவிர இன்னொரு ஜானத்தினால போகாதது அப்படின்னா பிராதிபாசிகத்திலேருந்து தீர்மானம். அசத்தாகாதது அப்படின்னா அசத்திலேருந்து தீர்மானம். பிரம்ம பின்னமானதுன்னா பிரம்மம் இல்லைன்னு தீர்மானம். இந்த 4ல் 3 நீக்கிட்டு என்ன இருக்கு? பிரபஞ்சம் தான் இருக்கு. வியாபாரிக பிரபஞ்சம் தான் இருக்கு. வியாபாரிக பிரபஞ்ச தத்து பரமார்த்த தத்வா. தத்தென்றோ பரமார்த்த தத்தென்றோ எப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கேட்டு சொல்லணுமோ இல்லையோ, இது எதுக்கு இப்படி சத்துன்னு எப்படி சொன்னா? விமதம் நித்யான்னு சொன்னா விமதம் சத்துன்னு எப்படி சொல்ற நீங்க? அதுவா பிராதிபாசிகத்துவ அனதிகரணத்வே சதி அசத் விலட்சணத்வா. இது பிராதிபாசிகமும் இல்ல, அசத் விலட்சணமாகவும் இருக்கு. அசத் இல்ல, இது பிராதிபாசிக அனதிகரணமாகவும் இருக்கு. ஆகையால் என்ன சுவாமியாச்சுன்னு இது சத்தாகத்தான் இருக்கணும். பிராதிபாசிகம் துச்சம் தானா, அசத்து துச்சம். அதனால என்ன ஆச்சுன்னு சத்து இந்த பரமார்த்த சத்து அப்படின்ட்டு பிரம்மவது அப்படின்னு. இப்ப பிரம்ம பிரமாண்யேன அபாத்தியத்வேசி அசத்வ அனதிகரணத்வேசி பிரம்மாண்யத்துன்னு சொன்னாரோ இல்லையா? இது நன்னத்தான் இருக்கு. நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட்ல அனுமானம் வரைக்கும் நன்னா இருக்கு. அதுல என்ன தோஷம் இருக்குன்னு அப்புறம் பார்ப்போம். ஆனா இந்த அனுமானத்துல ஒரு அம்சம் இருக்கு. விவரணாச்சாரியால் பிரம்மத்துக்கு விருத்தி வியாபியத்துவம் உண்டுன்னு வந்துட்டு இருக்க. இது முதல்ல திருஷ்யத்துவ ஹேதுவை பார்க்கிற காலத்துல நம்ம பார்த்துருக்கோம். பிரம்மத்துக்கும் விருத்தி வியாபியத்துவம் உண்டு. அகண்டாகார விருத்தியினால பிரம்மமானது காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு முதல்ல சொன்ன. ஆனா பாம்சிகாரர் சொன்னார் பிரம்மத்துக்கு சுத்த பிரம்மம் விருத்தி வியாபியம் இல்லை அப்படின்னு. சுத்த பிரம்மத்துக்கு விருத்தி வியாபியத்துவமும் இல்லை. ஏன்னா எத்தத்திரே சிமகராக்கியம். ஆகையால் அது முடியாது, விருத்தி வியாபியத்துவம் வராது. விருத்தி வியாபியத்துவம் இல்லைன்னா பிரம்ம பிரமான்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க? அதனால என்ன பண்ணிவிட்டார், அந்த பிரம்ம பிரமாண்யேனாங்கிற போட்டா அது சரியா வராதுங்கிறதுக்காக வேதாந்த தாத்பரிய பிரமிதிஜன்ய ஞான அந்நேனான்னு போட்டிருக்க. இந்த பட்சம் என்ன, பிரம்ம பிரமான்னு நேராவே சொல்லாமல், ஏன்னா பிரம்ம பிரமான்னு ஒண்ணு இல்லையே அப்படிங்கிற அபிப்பிராயத்துல விருத்தி வேதாந்த தாத்பரிய பிரமிதி ஜன்ய ஞான அந்நியம், வேதாந்த தாத்பரிய பிரமிதி ஜன்யம் அப்படின்ட்டு. வேதாந்த தாத்பரியங்கள்லாம் எங்க இருக்கோ, வேதாந்த தாத்பரிய பிரமிதி எது உண்டா இருக்கோ, வேதாந்தங்கள்லாம் வாசிக்கிறதுனால அந்த தாத்பரியத்தினால எந்த ஒரு ஞானம் நமக்கு ஏற்படுறதோ அந்த ஞானத்தினால ஏற்பட்ட ஞானத்தினால அபாதி அப்படின்னு.
இது என்ன? பிரம்மத்துக்கு விருத்தி வியாப்தியம், சுத்த பிரம்மத்துக்கு விருத்தி வியாப்தியம் இல்லை என்று சொல்லக்கூடியதான பாமதிகாரத்தை மதத்துல இது. இப்படி சொன்னாலும் சாப்த போதத்துல தாத்பரிய ஞானம் காரணம் உண்டா இல்லையா? ஆகாங்ஷா, யோக்கியதா, ஆசக்தி இந்த 3 இருந்தா போறோம், தாத்பரிய ஞானம் வேண்டியது இல்லைன்னு சொல்லி. தாத்பரிய ஞானம் இருந்தால்தான் சாப்த போதம் வரும்னு சில பட்சத்துல இருக்கலாம். அந்த தாத்பரிய ஞானம் வேண்டியது இல்லைன்னு சொல்லி கேட்கும். ததிதர பிரதீதி இச்சையா அனுச்சரித்து தற்பிரதீதி இச்சையா உச்சரித்தம் இப்படி எல்லாம் வரிசையா கிளி சொல்லக்கூடியதான வாக்கியத்தினால சாப்த போதம் வருமா இவைகள்லாம் பண்ணியிருக்கோம். விவகாரம் என்னன்னா, சில பேர் வேதாந்த இந்த தாத்பரிய ஞானத்துக்கு சாப்த போதத்துக்கு காரணம் இல்லை என்று சொல்றவா ஏன்னா அந்யோன்யாசிரியை வருது. ஏன்னா பரத தாத்பரியம்னு சப்த பிரமா அனுகூலமான சக்தி தான் தாத்பரியம். அது பிரமாத்மா அபாதிதார்த்தமா இருக்கணும். ஆகையால் இதை தெரிஞ்சாதான் அது தெரியும், அது தெரிஞ்சாதான் இது தெரியும், அந்யோன்யாசிரியம் வருது. ஆகையால் தாத்பரிய ஞானமானது சப்த போதத்துக்கு காரணம்னு ஒத்துப்படாது அப்படின்னு சொல்ற. அப்படி ஒத்துப்படாதுன்னு சொன்னா வேதாந்த தாத்பரிய பிரமிதி ஜன்யம்னு எப்படி சொல்ல வேண்டிய அப்படின்னு சொல்ற இடத்துல அது விட்டுருவா. அந்த பட்சத்தில் அதுக்கு பதிலாக மோட்சஹேது ஞான அந்நியன, அது எதுவோ எந்த ஞானம் வந்தா மோட்சம் வந்தோ அதுன்னு வச்சுப்போம். இதுவா அதுவா அப்படி வேண்டாம் அப்படின்னு மோட்சஹேது ஞான அந்நியனவா இப்படின்னு 3 பிரிச்சிருக்க. வர்ச்சுவலா அவ பட்சத்தை சரி பண்ணினது. இப்படி நம்ம வேதாந்த அத்வைதிகள்ல இருக்கக்கூடியதான வெவ்வேறு மதத்துல யார் இருக்காளோ, வேற வேற அபிப்பிராயங்களை கொண்டிருக்காளோ எல்லோருக்கும் பொருந்தணும் இது. விவரணாச்சாரியருடைய பாணியாரிகள் யாராவது இருக்காளா, அவளுக்கு அபிரம பிரமான்யன அபாத்தியன்னு எடுத்துக்கிட்டோம். நான் அதை ஒத்துக்கல சார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வேதாந்த தாத்பரிய பிரமஜன்ய ஞான அந்நியன அபாத்திய வேததி, நான் அதையும் ஒத்துக்கலைங்கிறடா மோட்ச ஏது ஜான ஞான அநேக. அப்ப என்ன, அத்வைதிகள் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கும் எந்த மதத்துக்கு சேர்ந்திருந்தாலும் நான் சொல்ற அனுமானம் இது சரியா வரும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை நம்ம போட்டோம். அதனால இப்படி சொல்லி வியதிரேகேன சதகங்கவத் ஈதி சேத் அப்படின்னு வந்தா நான் அது இல்லப்பா. இப்ப இது வரைக்கும் இந்த பூர்வபட்சியுடைய அனுமானத்தை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த அனுமானமானது நிஜமாக விமதம் மித்யா திருஷ்யத்வாத் எனக்கூடியதான அனுமானத்துக்கு பாதகம் இல்லை அப்படின்னு பார்க்கணும். இப்ப அனுமானத்துக்கு பாதகம் இல்லைன்னா இது எப்படி சொல்றது? ஒண்ணு, நீ சொன்ன அனுமானமே தப்புப்பா. முதல்ல அந்த அனுமானம் நின்னா தானே அது எங்க அனுமானத்தை ராஜம் பண்றதுக்கு. இது உங்க நீர் ஒரு அனுமானத்தை சொன்னேன், முதல்ல அந்த அனுமானமே பேசிக்கா அது தப்பா இருக்கமேனால் அதை அனுமானத்தை ஒண்ணும் பாதிக்க விடாது. முதல்ல அதுக்கு என்ன பண்றார், உங்க அனுமானத்திலேயே தோஷங்கள் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார். இது சேத்துனா ஸ்வன்மதே பிராதிபாசிகஸ்யாபி அசத்வேன வியர்த்த விசேஷணதயா வியாப்யத்வா சித்தே. ஸ்வன்மதே பிராதிபாசிகஸ்யாபி அசத்வேன, நீர் அனுமானத்துல ஹேது சொன்னிட என்ன சொன்னேன், பிராதிபாசிகத்வ அனதிகரணத்வே சதி அசத்விலட்சணத்வா அப்படின்னு சொல்லிருக்க. அது பிராதிபாசிகமாகவும் இருக்கப்படாது, அசத் விலட்சணமாகவும். ஆனா பிராதிபாசிகத்துக்கும் அசத்துக்கும் என்ன வித்தியாசம்? வேதாந்தத்துல கேட்டெல்லாம் நாங்க சொல்றோம், அத்வைத்தத்துல கேட்டெல்லாம் நாங்க சொல்றோம். ஏன்னா அத்வைத்தத்துல பிராதிபாசிக சத்தான ஒண்ணு நாங்க ஒத்துன்னு இருக்கோம், அது பிராதிபாசிகமான பதார்த்தங்கள்ல மட்டும் இருக்கு, அது அப்படி இருக்கட்டும். அசத்துங்கிற பதார்த்தம் அது எப்பொழுதுமே இல்லை, முக்காலத்திலையும் இல்லை. தைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் முக்காலத்திலையும் இன்னாது. வந்தியாபத்திரம் நேற்றும் இல்லை, இன்னைக்கும் இல்லை, நாளைக்கும் இருக்க போறதில்லை. அது போல பதார்த்தங்களுக்கு நாங்க அசத்துங்கிறோம். பிராதிபாசிகமான பதார்த்தங்கள் பிரதிபாச காலத்துல இருக்கு, அந்த சமயம் தற்காலமா இருந்தது அப்புறம் போயிடுது. பிராதிபாசிகம் வேற, அசத்து வேற எங்களுக்கு. ஆனா உங்களுக்கு நீங்க சுத்தி ரஜதாதி பதார்த்தங்கள் எல்லாமே அசத்துங்கிற கோட்டியில தள்ளிட்டு. இப்ப உங்களுக்கு நாளா பிரிக்க முடியாது பிரபஞ்சத்தை. பிரம்மம், வியாபாரிக பிரபஞ்சம், பிராதிபாசிக பிரபஞ்சம், அசத்து அப்படின்னு நீங்க பிரிக்கலையே. அப்ப இந்த பதார்த்தமானது பிராதிபாசிகமும் அந்த பதார்த்தமா அசத்தான பதார்த்தமும் ரெண்டு ஒன்னா இருக்கும் பொழுது பிராதிபாசிகத்துவ அனதிகரணத்துவ அசத்விலட்சணத்துவாதுன்னு ரெண்டு விசேஷணங்களையும் தரும்.
அசத் விலட்சணத்வா போட்டாலே போரும். பிராதிபாசிகமும் அசத்துக்குள்ள சேர்ந்ததுனால அசத் விலட்சணத்வாங்கிறது போரும் அப்படின்னு. அதனால தன்மதே பிராதிபாசிகாபி அசத்வேன, பிராதிபாசிகமும் அசத்தா இருக்கிறதுனால வியர்த்த விசேஷணத்தையா. ஆனா அசத்துன்னு சொன்னா அசத் விலட்சணத்வா போட்டதுனாலேயே பிராதிபாசிகத்துவம் அனதிகரணத்துவம் வந்துருது. ஆயால் மறுபடியும் இது அடிஷனலா போட்டிருக்கேன். அடிஷனலா போட்டா என்ன சார் இப்ப இருக்கட்டும், ஸ்பஷ்ட பிரதிபத்தின்னு அது ஹேத்துவுல போடக்கூடாது. வேற எங்கேயாவது நீங்க போட்டுக்கலாம், ஹேத்துவுல போடக்கூடாது. ஹேதுவில் இருக்கக்கூடியதான விசேஷத்துக்கு ஸ்பெஷலா பிரயோஜனங்கள் இருக்கணும். நீங்க ஹேதுவுல ஒரு விசேஷனம் வியர்த்த விசேஷனம் போட்டதுனால என்ன ஆகுனர், அது வியாப்திக்கு பங்கத்தை கொடுக்கும். இதுக்கு வியாபியத்வா சித்தே, வியாபியத்வா சித்திங்கிற தோஷம் வந்துச்சு. ஹேதுவுல சொல்லும் அனாவசியமான விசேஷனம் போடக்கூடாது. அதனால வியாபியத்வா சித்தின்னு ஒரு தோஷத்தை பாருங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, பூர்வபட்சி சொன்னதான எந்த அனுமானம் உண்டோ அந்த அனுமானத்திலேயே தோஷம் சொல்லி உங்க அனுமானமே சரியில்லை. அனுமானம் சரியா இருந்தா அதுக்கப்புறம் தானே பிறந்தது. ஏன்னா அதை இன்னொன்னு இது பண்ணலாம். அது தானே பிறக்கலைன்னா எப்படி, நசஸ்ய ஹேது நிஸ்திராணம் உற்பத்தன்னேவயோ ஹதா யதாச்ச வந்தியாஜனனி அப்படின்னு இருக்கிற. அதே மாதிரி தானே வரவே இல்லையே, அனுமானமே சரியில்லையே அப்படின்னு சொல்றது வருங்க. தன்மதேச பிராதிபாசிகாபி அசத்வேன வியர்த்த விசேஷணத்தையா வியாபியத்வ அதித்தே. இல்ல சார், நாங்க எங்க மதத்தை வச்சு சொல்லல, உங்க மதத்துல அத்வைதிகளுடைய மதத்துல அது சரியா இல்லையே அப்படி அத்வைதி மதத்தை வச்சுட்டு நான் போட்டிருக்கேன், நீங்க நினைக்கிற அளவுலையோ அப்படின்னு சொன்ன. அஸ்மத் மதமாசிரித்ய ஹேது கரணேச்ச தேகாத்மைக்கே பிரம்மஜானேதர அபாத்தியே வியபிச்சாரா. அஸ்மத் மதமாசிரித்ய அத்வைதி மதமாசிரித்ய ஹேது கரணேச்ச பிராதிபாசிகத்வாதிகரணத்வே அசத் விலட்சணத்வாத் எனக்கூடியதான ஹேதுவை நான் அத்வைத மதத்தை அனுசாரித்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்விடையானால் என்ன அவன் தேகாத்மைக்கே பிரம்ம ஜானேதர அபாத்தியே. எல்லா மதத்திலையும் இது ஒண்ணு பார்க்கணும், தேகாத்மைக்கம்னு ஒண்ணு. நாம் எல்லாரும் இந்த சரீரத்தை நான் நினைக்கிறோம், சரீரத்தை நான் நினைக்கிறேன்னு நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அப்படிதான் இருக்கு. விவகாரங்கள்லாம் எப்படி இருக்கு, காலம் நடந்தா நான் நடந்து வரேங்கிறது, சரீரம் படுத்துட்டு இருக்கு நான் படுத்துட்டு இருக்கேங்கிறோம், கண்ணு பார்த்தா நான் பார்க்கறேங்கிறது. ஸோ இவைகள்லாம் என்ன, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம விவகாரம் எப்படி நடந்துட்டு இருக்க, சரீராதிகளை நான் எனக்கூடியதான எண்ணத்துல தான் எல்லாமும் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ சரீரத்தை ஆத்மா எனக்கூடியதான எண்ணம் தான் நமக்கு இருக்கு. இப்படி இருந்த போதிலும் சரீரம் வேற ஆத்மா வேறன்னு வேதாந்தம் சொல்றது சார். சரீரம் வேற ஆத்மா வேறன்னு வேதாந்தம் சொல்றதுன்னு எது பவர்ஃபுல், முன்னால சொல்லிருக்கேன், பிரமாணமாகம செய்வ அப்படின்னு ஒரு விஷயத்தில் சமான விஷயத்தில் பிரத்யட்ச பிரமாணத்துக்கும் நம்ம அனுபவத்துக்கும் வேதத்துக்கும் விரோதம் வறுமையானால் வேதம் தான் பிரபலம். சரீரம் வேற ஆத்மா வேறன்னு எவர்படி ஹஸ் டு அக்செப்ட். வைதிகனா இருக்கிறவன் எல்லோரும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னா அந்த கோஷ்டியில அனுப்பிச்சிருவோம். யாரு, நாஸ்திக கோஷ்டியில அனுப்பிச்சிருவோம். ஸோ ஆஸ்திக கோஷ்டியில இருக்கக்கூடியதான வைசேஷிக நையாயிக சாங்கிய யோக பூர்வோத்தர மீமாம்சகால் எல்லோருமே சரீர விலட்சணமானது ஆத்மா, ஆத்மா வேற சரீரம் வேற ஒத்துண்டாகணும். அப்ப தேகாத்மைக்கு பிரமம் வருது, நமக்கு நானே சரீரம் அப்படிங்கிற பிரமம் வருது. இந்த நானே சரீரம்ங்கிற ஞானம் இது சமய ஞானம்னு சொல்லிவிடும். சொன்னா நாஸ்திக கோஷ்டியில் போயிடுவேன். வேற வழி என்னன்னு நோ ஆல்டர்னேட்டிவ், இது பிரம்மம்னு ஒத்துக்கணும். இப்ப இது மித்யான்னு ஒத்துண்டாச்சு. எப்ப மித்யான்னு ஒத்துண்டாச்சோ அப்ப இதுல என்ன சொல்ல இருக்கணும் உங்களுக்கு, இந்த ஹேத்து இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஹேத்து என்ன சொல்றது உங்களுக்கு, சத்தியத்துவத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக ஒரு ஹேத்து போட்டிருக்க, பிராதிபாசிகத்வ அனதிகரணத்வேத்து அசத் விலட்சணத்வாத்துங்கிற ஹேது போட்டிருக்க. இந்த ஹேதுவுக்கு இங்க விபச்சாரம் வருது. அஸ்மன் மதம் ஆசிரித்திய ஹேது கரணேக, அஸ்மன் மதம் எது அத்வைத மதத்தை ஆசிரித்து நீங்க இந்த ஹேதுவை போட்டேன்னு சொன்னீங்கன்னா தேகாத்மைக்கே பிரம்மஜானேதர அபாத்தியே வியபிச்சாரா. ஏன்னா பிரம்மஜானத்தை தவிர வேற எந்த ஞானத்தினாலையும் தேகாத்மைக்க ஞானம் போகாது. அது நல்லா தெரியும். இது உங்களுக்கு
அந்த உபாதிவாதத்திலேயே சொல்லியிருக்கு. இந்த தேகாத்மிக ஞானத்துல விசாரங்க பிரம்ம ஜானம் ஒண்ணுனாலத்தான் போகும். அது வர பரியந்தம் சரீரத்துல நான் எனக்கூடியதான பிரமம் அபரோட்சமான இந்த பிரமம் வந்து போகாது, அன்னைக்குதான் போகும். பிரம்ம ஜானேதர அபாத்தியே விபிச்சாரா நஹி பிராதிபாசிகத்துவம் பிரம்ம ஜானேதர பாத்தியத்வாத் அன்யத். பிராதிபாசிகம்னா இது தவிர ஒன்றும் சொல்ல முடியாது. நஹி பிராதிபாசிகத்துவம் பிரம்ம ஜானேதர பாத்தியத்வாத் அன்யத். ஸ்வயாஹி பிராதிபாசிகஸ்ய சுத்தி ரஜதாதேஹே அபக்ஷத்வாய. நீங்க சுத்தி ரஜதத்தை சுத்தி ரஜதம் ரஜதர்க்கம் சுவாப்ன பதார்த்தங்கள் இவர்களெல்லாம் பட்சத்திலிருந்து வெளி நீக்கணும் என்பதற்காகவே தாங்கள் சத்தியந்தம் ஆத்யம் விசேஷணத்ரயம் விகல்பேன பட்சே பிரட்சித்தம். இப்ப என்ன பண்ற, அந்த பிரதிவாதி இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவன் ஏன் இப்படி போட்டான், அவனுடைய மனசுல இருக்கிற எண்ணத்தை எடுத்து சொல்ற. ஒரு வாதியா இருக்கிறவன் என்ன பண்ணணும், தான் சொல்லக்கூடியதான தான் பேசக்கூடியதான விஷயங்கள் இருக்கட்டும், அது தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கரெக்டா தான் பேசணும். ஆனா பிரதிவாதி எப்படி ஆலோசனை பண்ணுவான், வாதத்துக்குள்ள அவன் பிரதிவாதி நம்மகிட்ட வரும் பேசும் பொழுது அவன் ஏன் இப்படி பேசுகிறார், அவன் அப்படி பேசுவதற்கு வேண்டியதான பாரபரியம் என்ன அபிப்பிராயம் இருக்க, இப்படி இருந்ததுனால தானே அவன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற அவனுடைய மனசுல இன்டென்ஷனை கிரகிச்சு அதை எடுத்து சொல்றாரு. துவயாகி என்னப்பா பிராதிபாசிகஸ்ய சுத்தி ரஜதாதேஹே அபக்ஷத்வாய. இப்ப நாம என்ன சொல்லிருக்கோம், எதுல மித்யாத்வத்தை நாம சொல்லியிருக்கோம், வியாவகாரிக பிரபஞ்சம். வியாவகாரிக பிரபஞ்சம்னா என்ன, பிரம்மம், வியாவகாரிக பிரபஞ்சம், பிராதிபாசிக பிரபஞ்சம், அசத்து. இந்த நாளுல அசத்தை நீக்கிவிட்டு பிரம்மத்தை நீக்கிவிட்டு மீதி இருக்கக்கூடியதான பிராதிபாசிக வியாவகாரிகம் எனக்கூடியதான பிரபஞ்சத்துல பிராதிபாசிகத்துவங்கிற அம்சத்தையும் எடுத்து விட்டு மீதி இருக்கக்கூடியதான இந்த வியாவகாரிக பிரபஞ்சத்துல சத்தியத்துவத்தை சொல்லணும்னு நீ பாக்குற. நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, பிராதிபாசிக பிரபஞ்சத்தை பாரமார்த்திக சத்தியம்னு ஒன்னாலும் சொல்ல முடியாது. சுத்தி ரஹிதத்தை பரமார்த்திக சத்து, அதே போலயே ஸ்வப்னம் எல்லாம் பரமார்த்த சத்து அப்படின்னு சொன்னா எல்லோரும் சிரிப்பார். என்னன்னு நீ அதற்காக என்ன பண்ணிட்டு இருக்காய், பிராதிபாசிக பிரபஞ்சத்தை நீக்கணும் என்பதற்காக அந்த பிராதிபாசிகத்துல இருக்கக்கூடியதான ஒரு தர்மம் என்ன, பிரம்ம ஜானேதர பாத்தியம். பிரம்ம ஜானத்தை தவிர மற்ற ஜானங்களான சுத்தி ஜானம், அதே போலயே ரஜ்ஜு ஜானம், ஜாகிரத் ஞானம், இவைகள்னால பாதிக்கப்படக்கூடியதானவைகள் அவைகள், அதை நீக்கணும் என்பதற்காக பிரம்ம ஜானேதர அபாத்தியம்னு நீ போட்டு இல்லையா. விவகாரம் என்ன, நீ எதுக்காக இதை போட்ட, பிரம்ம ஜானேதர அபாத்தியம்னு ஏன் நீ போட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா பிராதிபாசிக பொருட்களை நீக்கணும் என்பதற்காக. நீ போட்டதுக்காக பிரம்ம ஜானேதர அபாத்தியம்னு முதல்ல ட்ரை பண்ணி போட்டதுமே பக்கத்துல பாமதி மத்தானியாய் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து போட்டுக்கோ பரவாயில்ல, என்ன அஃபெக்ட் பண்ணாதுன்றார். ஏன்னா பிரம்மஜானத்துல பிரம்மம் விருத்தி வியாபியம் இல்லையே, பிரம்ம பிரமாதர் அப்படின்னு வராது அப்படின்னு. ஓஹோ சரி, உனக்கும் அதை அப்ளை பண்றேன் அப்படின்ட்டு வேதாந்த தாத்பரிய பிரமிதி ஜன்ய ஞான அந்நேனான்னு. ஓஹோ அப்படின்னு சொன்னது அங்க பக்கத்துல என்ன சொன்னார், அவருக்கு என்ன சொன்னா, வேதாந்த தாத்பரியமானது சாப்த போதத்துக்கு தாத்பரிய ஞானம் காரணம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, சரி உனக்கும் சொல்றேன் அப்படின்ட்டு மோட்சஹேது ஞானேனான்னு சொல்றேன். இப்ப என்ன, அத்வைத மதத்துல இருக்கக்கூடியதான் சாலாறுல இருக்கக்கூடியதான வேரியஸ் டெக்ஸ்ட் இருக்கே, அவ எல்லோருக்கும் அப்ளை ஆறா போல எல்லோருக்கும் பிராதிபாசிகமான பதார்த்தம் பட்சத்துல நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விசேஷணத்தை மூணா பிரிச்சு போட்டிருக்கேன். அதான் பாருங்க, ஸ்வயாஹி பிராதிபாசிகஸ்ய சுத்தி ரஜதா சுத்தி ரூபியாதேஹே அபக்ஷத்வாய, பட்சத்துல வராமல் இருக்கணும் என்பதற்காக சத்தியந்தம் பிரம்ம பிரமாண்யேன அபாத்தியத்தே சதி, அதான் சத்தியந்தம் விசேஷணத்ரயம், அந்த விசேஷம் மூணு விசேஷணங்களை விகல்பேன பிரட்சித்தம், அந்த பட்சத்திலும் விகல்பமா இதுவோ அதுவோ அதுவோ அப்படின்னு. எப்படி தத்திர பிரம்ம விருத்தி வியாபியம் இது மதேன ஆத்தியம் பிரம்ம பிரமாண்யேன அபாத்தியத்தே சதி விருத்தி வியாபியங்கிற பட்சத்துல அது அனபியுபகமே பிரம்மத்துக்கு விருத்தி வியாபியத்துவம் இல்லை சார் அப்படின்னு பாமதிக்காரர் சொன்னாரோ இல்லையா, அதே போல இல்லை அப்படின்னு ஒத்துக்கிற பட்சத்துல
சாப்தம் பிரமாம் பிரதி தாத்பரிய பிரமா ஹேது இது மதேன த்விதீயம். சாப்த போதத்துக்கு தாத்பரிய ஞானம் காரணம் அப்படின்னு மதத்துல வேதாந்த தாத்பரிய பிரமிதி ஜன்ய ஞானான்யேன அபாத்யத்வே சதியம். அது அந்யோன்யாசிரியா நசா ஹேது. இது அந்யோன்யாசிரிய சப்தைகமான கம்யமான ஒரு அர்த்தத்துல இதுக்கு பாதம்ங்கிறது வரலைன்னா சாப்த பிரமோத்பத்திக்கு முன்னால இதை அறிந்து கொள்ள முடியாது. ஆகையால் அந்யோன்யா பாவம் வந்து அந்யோன்யாசிரியம் வரும் என்று சொல்லிடையானால் அப்பொழுது மோட்ச நசாஹேது இது மதேன திருத்தீயம். திருத்தீயம் என்னது? மோட்சஹேது ஞான அந்நேன அபாத்யத்வே சதி அப்படின்னு திருத்தீயம். ததாச்ச பிராதிபாசிகத்துவஸ்ய அசத்வ அனதிகரணத்துவம் அங்கீகிருதமேவா. இப்ப என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் பார்த்தா உங்க மனசுல பிராதிபாசிகத்துவம் அசத்வம் அப்படின்னு ஒத்துக்கல. தனியே பிரிச்சு அது வேற இது வேற சொன்ன என்ன அது அதுவா ஒன்னா இருக்குமே. ஏன்னால் அசத்வம் அனதிகரணத்துவம் சொன்னாலே போருமே. நீங்க பிராதிபாசிகத்துவம் சேரப்படாதுங்கிறதுக்கு பிராதிபாசிகமான பொருள்கள் பட்சத்துல சேரப்படாதுங்கிறதுக்காக தானே இவ்வளவு விரிச்சு கட்டிட்டு இவ்வளவு சிரமப்பட்டு 3 மதத்திலையும் தனித்தனியா 3 விஜயம் போட்டு இருக்கேன். இவ்வளவு பிரயத்னம் உங்களுக்கு என்ன தெரியறதுன்னா பிராதிபாசிகத்துவம் வேறு அசத்து வேறு அப்படின்னு நீங்க மனசுல வச்சுட்டு தான் இந்த விசேஷங்கள் போட்டு தெரியும். அதனால என்ன சொல்லணும், நான் பேசுறதுக்கு முன்னால எதிராளி ஏன் இப்படி பேசுறான், அவர் பேசுறதுக்கு முன்னாலே அவன் பேசுறதுக்குள்ள மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்கு இதை தெரிஞ்சுக்கணும். இது கிரந்தம் வாசிக்கிறப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த நியாயசாஸ்திரம் வந்து ஒரு மனுஷனுக்கு வாக்சுத்தியை கொடுக்கும். வாக்சுத்தின்னு என்ன அர்த்தம்? சப்த சுத்தி இல்ல, சப்த சௌஷ்டவத்துவம் சப்த கரெக்டா இருக்கிறதும் அது வியாக்கரணம் கொடுத்தது. ஆனா பேசும் பொழுது நம்ம எப்படி பேசணும், எதிராளியை எப்படி கட்டிட்டு கரெக்டா அந்த தத்துவத்தை தவிர இந்த பக்கம் அந்த பக்கம் போகாம எப்படி பேசணுங்கிறத நியாயசாஸ்திரம் தான் சொல்லும். ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் ஒவ்வொரு வேலை. நீங்க சொல்ல பொழுது எப்பொழுதும் பரமார்த்த தத்தாகவே இருக்கணுங்கிறது வேதாந்த சாஸ்திரம் சொல்லும். ஆனா அந்த பேசக்கூடியதான வழி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நியாயம். ஆகையால் எதிராளி என்ன பேசுறானோ அதை நம்ம புரிஞ்சுட்டு அப்புறம் அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப இப்படி இருக்கிறதுனாலேயே பாரமார்த்திகத்துவமும் அதே போலயே அசத்துவமும் வெவ்வேறு அப்படின்னு நீ சொன்ன அப்படி சொன்னதுனால என்னாச்சுன்னு தகாச்ச பிராதிபாசிகஸ்ய அசத்வ அனதிகரணத்துவம் அங்கீகிருதம் அந்யதா. நீங்க அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா துச்சவாரக அசத்வ அனதிகரணத்துவ விசேஷணேன இவ துச்சமான அசத் பதார்த்தத்தை நீக்குவதற்காக போட்டதான அசத்வ அனதிகரணத்துவம் என்கிற விசேஷணத்தினாலேயே தத்வியாவிருத்தம். தத்வியாவிருத்தம்னா பிராதிபாசிக பதார்த்த வியாவிருத்தம். பிராதிபாசிக தத்வியாவிருத்தம் ஏதாவது பிரயாச வையத்தியாபத்தே. இவ்வளவு அத்வைதிகளுக்குள்ள 3 விதமான மனுஷன் இருக்கா, 3 கொள்கை வச்சுட்டு இருக்கா. இந்த அவளுக்கு எல்லோருக்கும் வரணுங்கிறதுக்காக இவ்வளவு சிரமப்படுவானேப்பா. அப்ப என்ன ஆகுது, இது வேற வேற ஒத்துட்டு இருக்கு. ஆமா சார் ஒத்துண்டாச்சு. ஏவஞ்ச தேகாத்மைக்கியாபி பட்சத்வே. அப்ப என்னாச்சு, இப்ப பிராதிபாசிக பதார்த்தங்களும் உங்களுக்கு அசத்தை விட வேறானது. அப்ப தேகாத்மைக்கியமும் பட்சமும் ஆயிடுச்சு. பிரபஞ்சம்ல எல்லாம் ஒத்துண்டாகணுமா இல்லையா? தேகாத்மைக்கியமும் பட்சம் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப பட்சம் ஆயிடுச்சுன்னா பட்சத்துல சாத்தியம் இல்லையோன்னா தேகாத்மைக்கியத்தை சத்துன்னு ஒத்துப்பிட, பரமார்த்த சத்துன்னு ஒத்துப்பிட. ஏன்னா தேகாத்மைக்கியம் தத்துவ பரமார்த்த சத்துன்னு ஒத்துண்டாலோ என்ன ஆயிடும் தெரியுமோ, நாஸ்திக மதத்துல பிரவேசம் வந்துடும். சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு கிளியரா சொல்றது வேதாந்தம். சரீரமே ஆத்மான்னு நினைச்சிட்டா நாஸ்திக மதத்துல போயிடுவாள். சத்துன்னு ஒத்துக்க முடியாது. சோ அதுல சத்துவம் இல்லை. நீங்க சத்த சாத்தியமா சொல்லிருக்கேள், அது பட்சத்துல இருக்குமே தேகாத்மைக்கும் அதுல சத்துவமோ பாரமார்த்திக தத்துவமோ சொல்ல முடியாது. அதனால பாதம் பட்சத்வே பாதையேவா. பாதையேவான்னு மூலத்துல இருக்க பாகோபி அப்படிங்கிற வியாக்கியானக்காரர். ஏன் பாதேச்ச சதி பட்ச விசேஷணஸ்ய பட்சஸ்ய அசித்யா ஆசிரியா சித்திரபி. இதுல பழைய பிராச்சீன மதத்துல சாதக பாதகமான அபாவம், அதான் பட்சத்துவம் அப்படின்னு இருக்கக்கூடியதான அம்சத்துல அவளுடைய மதத்துல இவர் நமது ஆசிரியா சித்தியும் ஒரு தோஷம் வரும். அதையேவா இப்ப இது வரைக்கும் ஆயிடுச்சு.
ஏதாவதா ஒரு தோஷம் சொல்லிட்டார். வியாபியத்வா சித்தின்னு ஒரு தோஷம் சொன்னார். அதுக்கப்புறம் தேகாத்மைக்கியத்துல இது விபிச்சாரம் ரெண்டாவது தோஷம் சொல்லியாச்சு. அதையேவா அதனாலேயே ஸ்வபாதகாபிமத அபாத்திய தோஷஜன்ய ஜான அவிஷயத்வே சதீதிவா ஸ்வபாதக அபிமத அபாத்திய பாத அவிஷயத்வே சதீதிவா ஸ்வசமானாதிகரண கர்ம பிராகபாவ சமான காலீன ஜான அபாத்தியத்வே சதீதிவா விசேஷண பிரக்ஷேபி ந நிஸ்தாரः தேகாத்மைக்கேபி பூர்வோக்த தோஷ அவ்யாவிருத்தேரேவா. இது இந்த மூணு விசேஷங்கள் போட்டால் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் போல இருக்கேன், நமக்கு புரியாத போல இருக்கே, கவலையப்படக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, மறந்து போயிட்டோம். இந்த இதெல்லாம் உபாதிகள். கீழே உபாதிவாதத்துல விமதம் மித்யாதிருஷ்யத்வாதுங்கிற அனுமானத்துக்கு அது சோபாதிகம்னு சொல்ற இடத்துல இவைகளை தான் உபாதியா சொல்லணும். உபாதின்னா என்ன பண்றது? சாத்திய வியாபகத்வேத்து சாதன அவ்வியாபகத்துவம், அதான் உபாதிக்கு லட்சணம். இந்த உபாதியானது எங்கெங்க சாத்தியம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் உபாதி இருக்கும், எங்கெங்க சாதனம் இருக்கோ அந்த இடத்துல உபாதி இருக்கப்படாது. அப்படிப்பட்டதான ஒரு தர்மம் உபாதி. இந்த உபாதியை நம்ம ஒரு அனுமானத்துல காட்டினோமையானால் அந்த உபாதி அபாவத்தினால சாத்தியாபாவத்தை சாதிச்சுக்கலாம். அதான் விசேஷம். உபாதி என்ன பண்றது? ஒரு அனுமானத்துல ஒரு உபாதியை சொன்னடையானால் அந்த உபாதி அபாவத்தினால சாத்தியம் இல்லைன்னு சாப்பிடும். அதனால உபாதியை நான் சொன்னேன்னா அந்த அனுமானம் வந்து போச்சுன்னு அர்த்தம். உபாதி ஒரு அனுமானத்துல கண்டுபிடிச்சேன்னா அந்த அனுமானம் போச்சுன்னு அர்த்தம். இது சாதாரணமா சொல்லும். இப்ப என்ன சொன்னா அந்த உபாதிகளை திருஷ்டாக இன்றைக்கு விசேஷமா போட்டாலும் தோஷம் இல்லை, இது தோஷம் போகாது அப்படிங்கிறது. அதையேவ ஸ்வபாதக அபிமத அபாத்திய தோஷஜன்ய ஞான அபிஷயத்வே சதீதி ஸ்வம். ஒண்ணு கவலையப்படக்கூடாது, தீர்க்கமா இருந்ததுன்னா சுலபமா அன்வயம் பண்ணிடலாம். ஸ்வம் சுத்தி ரஜதம், ஸ்வபாதக அபிமத சுத்தி ரஜதத்துக்கு பாதகமாக இருக்கக்கூடியதான ஞானம் இது நேதம் ரஜதம் ஞானம். தது அபாத்திய தோஷம், நேதம் ரஜதம்ங்கிற ஞானத்தினால பாத்தியமா இருக்கக்கூடியதான தோஷமானது காத்தகாமலாதி தோஷம். அதனால அபாத்தியமாக இருக்கக்கூடியதான தோஷம் என்ன? காக்கதித்யாதி தோஷம். தஜ்ஞானஜன்ய தஜ்ஜன்ய ஞானம் இதம் ரஜதம்ங்கிற ஞானம். இதம் ரஜதம் ஞானத்துக்கு என்ன சார் விஷயம்? ரஜதம். ரஜத ஞானத்துக்கு விஷயம் ரஜதம். ரஜத ஞானத்துக்கு விஷயம் இல்லாம இருக்கிறது கட்டாதி, அவிஷயமா இருக்கிறது கட்டாது. விவகாரம் பெருசா இருக்கேன்னு கவலைப்படக்கூடாது. ஸ்வபாதக அபிமத அபாத்திய தோஷஜன்ய ஞான அபிஷயத்வே சதி ஸ்வம் சுத்தி ரஜதம். தற்பாதகத்வேன அபிமதமா இருக்கிறது அபிமத ஞானம் வேதம் ரஜதம்ங்கிற ஞானம். தது அபாத்திய தோஷா சாகதித்யாதி தோஷா. தஜ்ஜன்ய ஞானம் இதம் ரஜதம்ங்கிற ஞானம். தஜ்ஞானத்தை விஷய ரஜதம். அவிஷயமா இருக்கக்கூடியது கட்டாதி வியாபாரிக பிரபஞ்சம். இப்படின்னு சொன்னாலோ அடுத்தது ஸ்வபாதக அபிமத அபாத்திய பாத விஷயத்வே சதீதிவா. ஸ்வபாதகம் ஸ்வங்கிறது மறுபடியும் நேதம் ரஜதம்ங்கிற ஞானம். தற்பாதகத்வேன அபிமதமும் அபாத்திய பாதகமாகவும் இருக்கக்கூடியது நேதம் ஞானம். அதுக்கு விஷயம் ரஜத ஞானத்துக்கு எப்பொழுதும் ரஜத விஷயமா இருக்கும், அவிஷயமா இருக்கிறது கடம். அதேதான் வெறும்னு இப்படி சுத்தி சுத்தி நமக்கு பிரமத்தை உண்டு பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. மூணாவது புதுசா இங்க சொல்லியிருக்கேன், அங்கே சொல்லல. எது? ஸ்வசமானாதிகரண கர்ம பிராகபாவதமான காலீன ஞான அபாத்தியத்வே சதின்னு. இப்ப ஸ்வசமானாதிகரண ஞான நேதம் ரஜதம்ங்கிற ஒரு ஞானம் வருது. அந்த ஞானம் எங்க வருது? ஆத்மாவில் வருது. சொல்லி பழப்படாது. ஆத்மாவில் வருதுன்னு சொல்றப்ப நையாயிக மத்தத்துலன்னு சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம மதத்துல ஞானம் ஆத்மாவில் ஞானம் உண்டாகாது, ஆத்ம ஞான ஸ்வரூபம். நையாயிக மதத்துல சமவாய சம்பந்தத்துல ஞானம் உண்டாகுதுங்கிறோம். சுத்தமானாதிகரணமான இந்த நேதம் ரஜிதம்ங்கிற ஞானம் எப்பொழுது உண்டாகுதோ அப்பொழுதே அந்த ஆத்மாவிலேயே கர்ம பிராரபாவம் இருக்கு. நாளைக்கு திருப்பி வேற ஞானம் வரலாம் இல்லையோ, வேற கர்மா வரலாம் இல்லையோ. ஆனா இந்த ஒரு பாசிபிலிட்டி மற்ற ஞானங்களுக்கு உண்டே தவிர பிரம்ம ஞானத்துக்கு கிடையாது. எப்பொழுது எந்த ஜீவனுக்கு பிரம்ம ஞானம் வருதோ அந்த ஜீவனுக்கு இனிமேல கர்ம பிராரபாவம் இல்லை. இருந்தா என்ன சார்? இருக்காதப்பா. ஏன்னா வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே சாத்திய கர்மாணி. அதனால எல்லா கர்மாக்களும் அப்பவே போயிடுது.
வாசனையோட போயிடுது. சமக்கிரம் பிரவிலீயத்தே எல்லாம் போயிடுது. அதனால அந்த பிரம்ம ஜானத்தை மட்டும் எடுத்துக்க முடியாது. இது ஞானம் ஜானம் தத்பர சமான அதிகரண கர்ம பிராபாவ சமான காலியன ஜானம் என்ன நேதம் ரசனிதி ஜானம் அபாத்தியத்வே சதி ஞான அபாத்தியத்வே சதி அப்படின்னு 3 விசேஷணங்கள் போட்டாலும் என்ன ஆச்சுன்னா தேகாத்மைக்கியத்துல அந்த வெறிச்சாரம் அந்த கோகல சுவாமி அது அப்படியே அங்கட்டாபியானமா உட்கார்ந்துட்டு இருக்கு. தேகாத்மைக்கே பூர்வோக்த தோஷம் அவ்யாவிருத்தேஷ்ட यत्तु प्रथमे साध्ये व्यावहारिक तत्वमादाय सिद्ध साधनं द्वितीये साध्ये तु वादिनः परमार्थत्व विशेषणं व्यर्थं. இப்படி நீங்க சொன்னீங்கன்னா பிரதம சாத்தியம் சத் பரமார்த்த சத் சத்தாகவும் இருக்கட்டும் பரமார்த்த சத்தாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். 2 சாத்தியங்கள் சத்துன்னு சொன்னாலே போருமே அப்படின்னு சொல்லலாம். இல்ல பரமார்த்த சத்துன்னு போட்டேட இதுக்கு என்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா பிரதம சாத்தியத்துல அத்வைத்தி ஒருவேளை நீங்க சித்த சாதனம் சத்துன்னா நான் தான் பிரபஞ்சத்துக்கு தத்துவம் நானும் ஒத்துட்டு இருக்கேன். அத்வைத்தி பாருங்க எப்பொழுதுமே விவகாரத்துக்கு லோபம் பண்ணல. ஞாபகம் லோகத்துல டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எதுவும் கெட்டு போகாது. அத்வைத்துல பிரம்மன் தான் சத்தியமா சொன்னா நான் பாட்டுக்கு பச்சை சாப்பிடலாம். ஏன் இது வேண்டாம் இருக்கணும்னு நான் சொன்னேனே. சாப்பிட்டா பச்சை தீராதுன்னு நான் சொன்னேன்னா என்ன அது பாட்டுக்கு அது நடக்கும். ஆனா பாரமார்த்திகமா இருக்கிறது பிரம்மன் தான். பிரபஞ்சத்துக்கே நம்ம சொல்லும் பொழுது திரைகாலிகள் எழுத பிரதியோகித்துவம் சொன்ன காலத்திலேயே நம்ம சொல்ல பாரமார்த்திகத்துவம் திரைகாலிகள் எழுத பிரதியோகித்துவம் தான் ஒத்துட்டு இருக்கோம். இது சாதாரண மதங்கள். நியாயமா பார்த்தீங்கன்னா ஞானம் வந்தவனுக்கு ஜெகத்துச்சமேதத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஞானம் வந்தவனுக்கு முக்காலத்திலையும் இல்லை இப்பொழுதும் தோணலையும் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஞானம் வருவதற்கு முன்னால இப்பொழுது தோணிக்கொண்டு நகமாக இருந்த போதிலும் முக்காலத்திலையும் இல்லை பாரமார்த்திகமா இல்லை. இப்ப தத்துவம்னு நான் வியாபாரிக தத்துவம் ஒத்துட்டு இருக்கேன் சுவாமி பிரபஞ்சத்திற்கு. ஆகையால் தத்துவம்னு சொன்னா ரைட்டு சித்த சாதனம் அப்படின்னு ஒருவேளை சொல்லிட்டானேனா அதான் சொல்ற பிரதமே சாத்திய வியாபாரிக தத்துவம் ஆதாய அத்வைத்தி நான் ஒத்துட்டு இருக்கேன். சித்த சாதனம் நான் ஒத்துண்டதான் நீங்க சாதிக்கிறேள். சித்தமய மம ததைவ பகவதி சாத்தியதே அப்படின்னு சித்த சாதனம்னு தோஷம் சொல்வீரையானால் அவனு தித்தீய சாத்தியது பாரமார்த்திக தத்துவா அப்படிங்கிறது. ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்படுற? உங்க மதத்துல இருக்கிறதே ஒரே சத்து தான். துவைத்தி மதத்துல நீங்க பாருங்க ஸ்டெப் ஷூஸ். அப்ப என்ன விவகாரம் தெரியறதுன்னு அவனுக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் சத்து. வியாபாரிக சத்து பாரமார்த்திக சத்து இதெல்லாம் எதுக்கு? அத்வைத்தி வம்புன்னா இது அவனுக்கு ஒண்ணும் இல்லை. சத்துன்னு பாரமார்த்தம் உலகம் சத்தியம். அவன் துவைத்தி உலகம் சத்தியம். இங்க இருந்து மோட்சம் வந்ததுன்னா அப்படி கோலோகத்துக்கு போவான் விஷ்ணு லோகத்துக்கு போவான் அங்கே மோட்சத்தை அடையலாம். உலகம் பாட்டுக்கு உலகம் இருக்குன்னு இருக்குன்னாச்சு அது பாட்டுக்கு அது பர்மனண்டா இருந்துட்டு இருக்கு. அத்வைத்தி மட்டும் நித்தியனா இருக்கு. அவன் மட்டும் அங்க சத்துல பக்கமே போக மாட்டான் அப்படின்ட்டு மதத்துல. விவகாரம் என்னடா ஆச்சுன்னு பிரபஞ்சம் சத்துன்னு இருக்கும் பொழுது நீங்க பாரமார்த்திக சத்துன்னு இன்னொரு பாரமார்த்திகம்னு அப்ஜெக்டிவ் ஏன் போடுறேன்? எப்பவுமே ஒரு விசேஷனம் போடணுமே. ஏன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும், வியாபத்தியம் இருக்கணும். மற்ற பதார்த்தங்கள்ல நீக்கிறதுக்காகத்தான் விசேஷனம் போடணுமே தவிர கருப்பான குடம் அப்படின்னு சொன்னா சிவப்பான குடத்தை கொண்டு வராதேன்னு அர்த்தம். கருப்பான குடத்தை கொண்டு வான்னு என்ன அர்த்தம்? அங்க 7 குடம் இருக்குப்பா. சிவப்பான குடம்லாம் எனக்கு வேணா கருப்பா இருந்தா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. அவ நீங்க ஏன் விசேஷனம் போட்டு தத்துன்னு போட்டது எனக்கு இஷ்டம். நான் நான் ஒத்துன்றதை ப்ரூவ் பண்றேன். பாரமார்த்திக சத்துன்னு நான் போட்டேன்னு சொன்னேன். ஏன்னா பாரமார்த்திங்கிற விசேஷனும் நீங்க போடக்கூடாது இப்படின்னு அத்வைத்தி கேட்டேன். என்ன சார் எத்து பிரதமே சாத்தியே வியாவகாரிக தத்துவமாதாய சித்த சாதனம் द्वितीय साध्ये तो वादिनः परमार्थत्व विशेषणं व्यर्थं व्यावर्त्य அசித்தேஹே இதி அப்படின்னு சொன்னா தன்னா அது இல்லை அப்படின்னு அதை சரி பண்ற மேல. இதை நான் அடுத்த வாரம்